வெல்கம் டு மை சேனல் சுபுஸ் ஹோம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பானிபூரி செய்கிறது எப்படி, ரெடிமேட் பானிபூரி ஒரு கிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதோடய விலை பார்த்திங்களா வெறும் 40 ரூபா தாங்க. இதில் பார்த்திங்களா 2 பேக்கெட் இருக்குது. ஒன்று அந்த பூரி தயாரிக்கிறதுக்கானது, இன்னொரு பேக்கெட்டில் பார்த்திங்களா 2 விதமான சட்னி வச்சுருக்காங்க. ஒன்று புதினா சட்னியும் இன்னொன்று புளி சட்னியும் வச்சுருக்காங்க. இன்னொன்றில் பார்த்திங்களா ஒரு மசாலா பவுடர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பானிபூரியில் உள்ளே வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு குக்கரில் கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த புதினா சட்னியை தண்ணி போட்டு கலந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ தண்ணின்னு பார்த்திங்களா, ஒரு 250 ml தண்ணி கலக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நானும் கலந்துருக்கேன். அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. நம்ம சும்மா கலந்து மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். நல்லா கலக்கி விட்டுக்காங்க. அவ்வளோதான். இப்போ மின்ட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்களா புளி சட்னி. இதுக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கலந்துக்கிட்டேன். இது இனிப்பு சட்னி. நம்ம தேவைன்னா தண்ணி கலந்துக்காங்க, இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு பவுலில். அவ்வளோதாங்க, பூரிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம பூரியை பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயாமல் பூரியை போட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த பூரி எப்படி ஆகுதுன்னு. இது மாதிரி தான் ஆகும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னால் பூரியை போட்டு மிதமான தீயில் பொரித்து எடுங்க. நல்லா உப்பி உருண்டையாக வரும் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால் பூரியை போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா உப்பி வருது. இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 20 பூரி நமக்கு கிடைச்சிது. இதை ரெடி பண்ணி அவ்வளோதான், அந்த மசாலாலாம் கலந்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ இது கூட பார்த்திங்களா ஒரு ஃப்ரூட் பிளேட்டும் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே தயாரித்த பானிபூரி ஃப்ரூட்டு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது குடும்பத்தோடு உட்காந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.